வாக்யஜ்ஞேன கல்பதாம். கதம் தரேயம் பவசிந்துமேதம் காவா கதிர்மே கதமோஸ்த்யுபாயः ஜானேன கிஞ்சித் கிருபயா வமாம் பிரபோ சம்சார துக்க க்ஷதிமா தனுஷ்வ. கதம் தரேயம் பவசிந்துமேதம் காவா கதிர்மே கதமோஸ்த்யுபாயः ஜானேன கிஞ்சித் கிருபயா வமாம் பிரபோ சம்சார துக்க க்ஷதிமா தனுஷ்வ. இப்போ பயத்தை சொல்கிறான். மனசில் பயம் இருக்குதுன்னு சொன்னான். பீதம் பிரபன்னம் பரிபாஹி மிருத்யோஹ சரண்யமன்யம் யதஹம் ந ஜானே இப்படி சொன்னான் இல்லையா? அந்த பயத்தை கொஞ்சம் ஒரு அழகான ஸ்லோகத்தில் சொல்கிறேன். என்ன பயப்படுறேங்கிறியே, எதுக்கு பயப்படுற, எதனால் பயப்படுற? முதல்ல உன் பயம் எதில் இருக்குதுன்னு சொல்லு. பயம் எதை குறித்த பயம் உங்ககிட்ட இருக்குது? பயத்துக்கு விஷயம் என்ன, அதை சொல்லுப்பா அப்படின்னு குரு கேட்குற மாதிரியும் அதுக்கு இவன் பதில் சொல்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் அங்கே குரு கேட்கவும் இல்லை, இவனே சொல்கிறான். ஹே பிரபோ, மறுபடியும் பிரபோங்கிறான். பிரபோன்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னுடைய தலைவனே, என்னுடைய துயரத்தை போக்கும் ஆற்றல் படைத்தவரே அப்படின்னு. ஹே பிரபோ கிருபையா மாம் அவ, அவ்வளோதான். கிருபையா மாம் அவ, இல்லாட்டி மாம் அவ கூட போகிறோம். ஹே பிரபோ மாம் அவ, ஓ பிரபுவே என்னை காப்பாற்றுவீர்களாக. எப்படி? ஏதம் பவசிந்தும் கதம் தரேயம், இந்த மறுபடியும் மறுபடியும் சம்சாரத்தில் உழல் இருந்துருக்கேனே, இதை எப்படி கடக்கிறது? கதம் தரேயம், எவ்வாறு நான் கடப்பேன்? ஏதம் பகுவித துர்வார துக்கஜால ஜட்டிலம் பவசிந்தும் கதம் தரேயம். இது ப்ராப்ளத்தை சால்வே பண்ண முடியலையே. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னா 1000 ப்ராப்ளம் முன்னாடி நிற்கிறதே. ஆகையினால இந்த பவசிந்தும் ஏதம், இப்போ இந்த ஏத்தம்ங்கிறது அபரோக்ஷத்தையா மயா அனுபூயமானம். இப்போ நான் இதை அனுபவிச்சுன்னு இருக்கேன், என்னுடைய பிரச்சனையை நான் அனுபவிச்சுன்னு இருக்கேன். நான் பரிபூர்ணமாக ஆனந்தமாக இருக்கேனான்னு கேட்டால் இல்லேன்னு தான் சொல்லணும். அதனால் எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, பாசங்கள்லாம் இருக்குது. ஆஷா பாஷ சதைர் பத்தாக காமக்ரோத பராயணாக. அதனால் எனக்கு ரொம்ப துக்கத்தில் இருக்கேன். இது எப்படி ஜெயிக்கிறது, வழி சொல்லுங்க அப்படிங்கிற. கதம் தரேயம் ஏதம் பவசிந்தும், இந்த சம்சாரக் கடலை, கதம் எப்படி, தரேயம் கடப்பேன், எங்கனம் கடப்பேன். மே காவா கதிஹி, எனக்கு என்னதான் கதி, அல்டிமேட்டாக எனக்கு என்ன கிடைக்க போகிறது? இந்த உலகத்தில் பிறந்து இந்த படிப்பு பணம் உறவு இதெல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்கேனே, எனக்கு இதெல்லாம் பர்மனெண்ட் இல்லைன்னு அப்பப்போ தெரிகிறது. ஆனால் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கேன், விடவும் முடியலை. உண்மையிலேயே நான் எந்த நிலையை அடையப் போகிறேன்? கதிஹி, இதே சுற்றிகிட்டே இருக்கேனே. காவா கதிஹி, என்னதான் எனக்கு கதி? மே கதிஹி கா அப்படின்னு அர்த்தம். மே கதிஹி காவா, காவான்னா அது ஒரு இது விகல்பம் மாதிரி. எப்படி தான் இதை கடக்க போகிறேனோ தெரியல, எனக்கு என்னதான் கதி கிடைக்க போகிறதோ தெரியல. ஒரு பர்மனெண்ட்டே இல்லாமல் சுற்றிகிட்டே இருக்கேன். இன்பத்தை தேடி தேடி ஓஞ்சு போயிட்டேன். அது மாத்திரமில்லை,
கதமஹ உபாயः அஸ்தி, மே கதமஹ உபாயः அஸ்தி, இதுக்கு என்ன வழி இருக்குது சொல்லுங்க, எனக்கு கதி என்ன, எப்படி கடப்பேன். உபாயः கதமஹ, கதமஹாங்கிறத கோவான்னு போட்டுக்கணும், கஹா உபாயா போட்டுக்கணும். இந்த கதமஹாக்கெல்லாம் நீங்கள் டைரெக்டாக அர்த்தமெல்லாம் பார்த்துன்னு கூடாது. அதில் கதமஹாங்கிறதுக்கு உபாயக்கஹா, இதை விடுபடுறதுக்கு என்ன வழி இருக்குது அதை சொல்லுங்க. அது மாத்திரமில்லை, கிஞ்சித்து ந ஜானே, எனக்கு செல்ஃபாக ஒன்றும் தெரியல, ஹவு டு ஓவர் கம் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். நிறைய எல்லாருக்கும் மெயின் ப்ராப்ளம் ஃபிசிக்கலை விட இமோஷனல் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுவும் மனிதனுக்கு, ஹியூமனுக்கு. மற்ற சரீரத்தில் இருக்கிற ஜீவன்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் இருக்குமான்னு தெரியல, இல்லைன்னு தான் சொல்லணும். நமக்கு மாத்திரம்தான் நிறைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள். அதனால் என்ன பண்ணுறோம்னா, எல்லாருக்கும் ஆசை இருக்குது, எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது, எல்லாரும் திண்டாடுறான். ஏன் நமக்கு ஆசை இருக்குது, ஏன் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, ஏன் எல்லாரும் திண்டாடுறோம், யாராவது யோசிக்கிறானான்னா யோசிக்கிறது இல்லை. அது எதுக்கு யோசிக்கணுங்கிறான். இல்லைப்பா யோசிச்சு தான் ஆகணும், இல்லாட்டி இந்த வாழ்க்கையில் கடைசியில் சாகிற போது என்னத்தையோ, எதுக்கு பிறந்தேன்னு தெரியல, எதுக்கு வாழ்ந்தேன்னு தெரியல, ஏன் சாகிறேன்னு தெரியல, அப்படியா இருக்கிறது. ஏன்னா நமக்கு விவேகம் ஒன்று இருக்குது, புத்தி ஒன்று இருக்குது. இந்த கேள்வி நம்ம மனசில் வரத்தான் செய்கிறது. அந்த கேள்விக்கு பதில் நமக்கு வேணுமே. நிறைய பேருக்கு வயசான பிறகு ரொம்ப கஷ்டம் என்னென்னா, அதாவது சரீரம் நல்லா இருந்தாலும் மனசு நல்லா இல்லைன்னா வயசான பிறகு ரொம்ப கஷ்டப்படும். சில பேருக்கு உடம்பு நல்லா இருக்குது, வயசாகிடுது, 85 வயசு 90 வயசு ஆகிடுது, ஆனால் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பிடுங்கி எடுத்து விட்றாங்கங்கிறாங்க எல்லாரையும். வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் நைன்னு பிடுங்குறாங்கங்கிறாங்க. அப்படி விவரமாக குவைட்டாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறவங்க இருக்காங்க, வயசானவங்களாம் இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையில் என்னெல்லாமோ ஆசைப்பட்டு அத்தனையும் கிடைக்காதனால அந்த நிறைவேறாத ஆசைகள் உள்ள ஆழமாக உள்ள இருக்குது. வாழ்க்கையில் ஆசைப்பட்டு நிறைவேறாத ஆசைகள்லாம் உள்ளே உட்கார்ந்துட்டே இருக்கு. அந்த ஆசைகள்லாம் உள்ளே இருக்கிறதுனால ரொம்ப அந்த ஆசைகள்லாம் இந்த சரீரத்தில் நிறைவேற்ற முடியாது. எதுக்காக இன்னொரு சரீரம் எடுக்கணும், அதில் மாத்திரம் நிறைவேறிடுமா என்ன? ஆக நிறைவேறாத ஆசைகளெல்லாம் உள்ளத்தில் சுமந்துக்கிண்டு போனால் போய்ட்டு என்ன வேணும், இருந்தது சாப்பிட்டோம், பகவானை இது பண்ணோம், நல்ல குணங்களை பண்ணோம், நல்ல காரியம் பண்ணினோம். அதுதான் இது என்னதுன்னா, எல்லாம் அனுபவிக்கிற ஆசையில் வாழ்கிறது தான் ப்ராப்ளம். எல்லாம் நான் என்னால் உலகத்துக்கு எவ்வளோ நல்லது செய்ய முடியும்னு நினச்சி வாழ்ந்தால் இந்த துக்கம் வராது. நான் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு இவ்வளோ தான் அனுபவிக்க முடிஞ்சது, இன்னும் அனுபவிக்காமல் போகிறேனே கவலையாக இருக்குன்னா நீ ஆரம்பமே தப்பாக புரிஞ்சுட்ட வாழ்க்கையை. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, வயசான காலத்தில் சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் படுத்திகிட்டே இருப்போம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வயசான காலத்துலையாவது நிம்மதியை கொடுக்கப்படாதா? சரி, நல்லா இருக்கிற காலத்தில் தான் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியல, வயசான காலத்துலையாவது நிம்மதியை கொடுக்கப்படாதோ? வயசான காலத்தில் அதிகமாக படுத்துகிறான். இல்லை, உங்களுக்கெல்லாம் சொல்லி வைக்கிறேன், யாரையும் படுத்தப்படாது. வயசான காலத்தில் நம்மளை சுற்றி இருக்கு, நம்ம பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கணுமே தவிர யாரையும் நம்ம படுத்தக்கூடாது. இப்போவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னாலும் ஒன்றும் நம்ம சிரித்து இன்னொருத்தன் சிரிக்கலைன்னா பரவாயில்ல, அவன் ஏதோ மூட்டில் போகிறான் அப்படின்னு விட்டுவிடணும். அறிவு இருக்கா? நான் நினச்சி வளர்த்தவன், அப்படி பண்ணினேன் இப்படி பண்ணினேன், இந்த கதையெல்லாம் பேசி நீ உன்னையே பகவான் பெருத்து வளர்த்திருக்க, நீ அவனை வளர்த்தின உனக்கு அபிமானம். அவன் புண்ணியம் நம்ம அவனுக்கு வழி பண்ணுறோம், அவ்வளோதான். நான் உன்னை வளர்த்தினேன்னா, நானாக வளர்த்தினேன், உன் புண்ணியம் நீ வளர்ற, அதுக்கு நான் நிமித்தம். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இது என்ன யாரையோ வளர்த்திருக்கா? என்னது என்ன ஒருத்தன் பண்ணிவிடுறானா என்ன? நான் தான் இன்னொருத்தனை செஞ்சேன்னா எனக்கு எவ்வளோ பேர் செஞ்சுருக்கான், அதை நான் நினைக்க வேண்டாம்.
நான் இன்னொருத்தனுக்கு நான் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேனே, எனக்கு எத்தனை பேர் எனக்கு செஞ்சுருக்காங்கிறத நினச்சேன்னா நான் இன்னொருத்தருக்கு செஞ்சது ரொம்ப கம்மி. அதை நினைக்கிறதே கிடையாது. நான் அவனுக்கு அதை பண்ணினேன், இவனுக்கு இதை பண்ணினேன், எல்லாம் வியாதி. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, இதுதான் சம்சாரத்தை வர்ணனை பண்ணிகிட்டே இருக்கணும் இடையில. ஏதோ வேதாந்தம், மோட்ச சாஸ்திரம், புனர்ஜென்மா அதை பற்றிலாம் இல்லை. இடையில இதுவும் புரியணும். அதாவது நமக்கு வயசாக சில சமயம் மனுஷாவோட துணை தேவைப்படும். அதாவது ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் வரும். ஃபிசிக்கலாக நாம் இப்போ இண்டிபெண்ட்டாக இருந்தால் கூட ஒரு காலத்தில் நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலே படுத்துட்டோம்னா, உடம்பு எல்லாம் படுத்துட்டோம்னாலே ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் வேண்டியிருக்கு. யாராவது நமக்கு உடல் ரீதியாக உதவி செய்ய வேண்டியிருக்கு. நம்மளை பெரட்டி போடுறதுக்கு ஆள் வேண்டியிருக்கு. இந்த பக்கம் பெரட்டி போடுறதுக்கு ஆள் வேண்டியிருக்கு. ஆஸ்பத்திரியில் படுத்துட்டோம்னா நமக்கு மலமெல்லாம் எடுத்து போடுறதுக்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு. ஆனால் சரியாகி க்யூராகி வந்துட்டால் நம்மளே நம்ம பண்ணிப்போம். ஆனால் படுத்துட்டு இருக்கிற போது அந்த மாத்திரம் இருந்தல, இமோஷனல் டிபெண்டன்ஸ் அது இருக்கவே கூடாது. யாரையும் உணர்ச்சி பூர்வமாக சார்ந்திருக்கக்கூடாது. அது பகவானை சார்ந்திருக்கலாம், இல்லாட்டி அத்வைத சித்தாந்தம். ஒன்று ஈஸ்வர பக்தி, இல்லாட்டி அத்வைத ஞான பலம். இது ரெண்டு தான் வழி. இதை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அதுக்காக தான் இடையில சொன்னேன். கிஞ்சித்து ந ஜானே, இதுலேருந்து எப்படி வழியில் வரதில்லை. நானும் பார்க்காத ஜோசியம் இல்லை, பண்ணாத பூஜை இல்லை, போகாத யாத்திரை இல்லை, கட்டாத கோயில் இல்லை, பண்ணாத கும்பாபிஷேகம் இல்லை. என்னதான் சொன்னாலும் அப்பா நீ ஞான விஹீன சர்வமதேன முக்திம் ந பஜதி ஜென்மசத்தேன. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? நீ அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு ரொம்ப பீத்திக்கிற, பெருமையாக சொல்லிக்கிற. எல்லாம் பிரபஞ்சத்தில் அவன் பண்ணின பார்க்குற போது நீ எல்லாம் ஒரு சுண்டக்காய் கூட, கடுகு கூட பண்ணலை. நீ அதுக்குள்ளே நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், ரொம்ப கர்வம் வேறு. அப்படி சொல்லிக்கணும். நமக்கு நாமளே சொல்லிக்கணும், ஆட்டோ சஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் ந ஜானே கிஞ்சித்து, வழி தெரியல சுவாமி, அதாவது ஒன்றுமே தெரியாது. அப்படி தெரியணும். குருக்கிட்ட போய் எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு என்ன தெரியும்னு வந்தேன் அப்படின்னா போகிறது. அங்கேயும் நான் கேட்டிருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன்னா அப்படி சொல்லலாமாண்ணா? எனக்கு ஒன்றுமே தெரியாது சுவாமி, எவ்வளவு தான் படித்தாலும் ஒன்றும் இன்னும் என்னென்னா இன்னும் நிறைய என்னமோ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் போல் இருக்குது, அதனால் படித்து முடிச்சுட முடியாது. அதில் கிஞ்சித்து ந ஜானே சம்சார துக்கக்ஷதிம் ஆதனுஷ்வ, என்னுடைய சம்சார துக்கக்ஷதிம். க்ஷதிம்னா குறைவு. சம்சார துக்கத்துக்கு, இந்த பிறவி துன்பத்துக்கு, பிறவி பெருங்கடல், பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. ஆகையினால இந்த சம்சாரம் புனரப்பி ஜனனம் இருக்கே, இந்த பிறப்பு இறப்பு சுழலுக்கு, அதனால் உண்டாகிற துன்பத்துக்கு குறவை நன்றாக செய்து விடுங்கள், அழிவை ஆதனுஷ்வன்னா அடியோட நீக்குங்கோங்கிறான். இந்த சம்சாரத்தினால வர்ற துக்கத்துக்கு நீக்குதலை முழுமையாக செய்து விடுங்கள். சம்சாரத்தினால் உண்டாகும் துன்பத்தை நீக்குகின்ற தன்மையை முழுமையாக செய்யுங்கள், அடியோட போக்கிடும். இதெல்லாம் இல்லை, இதான் இந்த தற்காலிக உபாயமெல்லாம் சொல்லாதீங்க. திருவண்ணாமலை போய் வருஷத்தில் 12 மாதம் சுத்துன்னெலாம் சொல்லாதீங்க. எனக்கு அறிவை கொடுங்க. அங்கே போய் அந்த பரிகாரம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, இந்த கர்மகாண்ட பரிகாரத்தையே பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. எனக்கு அறிவுபூர்வமாக நான் இந்த இன்பத் துன்பங்களை வெற்றி கொள்வது எப்படி, எனக்கு இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம், இன்பம் துன்பத்தை மறைச்சுக்கின்றிருக்கு, துன்பமும் இன்பத்தை சார்ந்திருக்கு, இன்பமும் துன்பமும் பிரிக்க முடியாமல் இருக்குது. ஹர்ஷசோகௌ ஜஹித்தும் இச்சாமி,
இதில் ஒரு அழகான ஒரு பதம் போட்டிருந்தார், கவனித்தேன். சிஷமயிஷுஹு. சிஷமயிஷுஹு அப்படின்னா சமயித்தும் இச்சுஹு. சமயித்தும் இச்சுஹு. சாம்சாரிகாக்னி தாபம் சிஷமயிஷுஹு. சமயித்தும் வேறொரு இடத்துல இருக்குது ஒரு கமெண்ட்ரியில். கொஞ்ச நேரம் பார்த்துருந்தேன், என்ன சிஷமயிஷுஹு போட்டிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து புரிஞ்சுது, சமயித்தும் இச்சுஹு சிஷமயிஷுஹு. சிஷமயிஷு. அதே மாதிரி தமயித்தும் இச்சுஹு திதமயிஷும் இச்சுஹு போடணும். அதாவது சமப்படுத்துறதுக்கு விரும்புறதுக்கு பேர் சிஷமயிஷா. சிஷமயித்தும் இச்சுஹு சிஷமயிஷுஹு சம்ஸ்கிருத பதம். அதனால் இந்த துக்கத்தை போக்குங்கள் குருநாதா. கதம் தரேயம் பவசிந்துமேதம் காவாகதிர்மே கதமோஸ்துபாய ஜானேன கிஞ்சித் கிருபயாவ மாம் பிரபோ சம்சார துக்கக்ஷதிம் தனுஷ்வ. அடியோட வெட்டி தள்ளுங்கோ. என்னுடைய அக்ஷதிம்னா கொஞ்சம் கூட முழைக்கப்படாது. உங்கள் சிஷ்யன் நான், உங்ககிட்ட வந்ததுக்கு பிறகு எனக்கு சம்சாரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அடியோட நீங்கணும் அப்படின்னு அர்த்தம். சாம்சாரிக சோகம் சமூலகாத்தம் ஜஹி இத்தியர்த்தா. வேரோட களையுங்கள், என்னுடைய பிறவி பெரும் துன்பத்தை வேரோடு களைந்து விடுங்கள், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னுடைய சம்சார துக்கத்தை அடியோடு நீக்குங்கள். எனக்கு வழி தெரியாது, அகம் தீனஹா அஸ்மி, எனக்கு எப்படி இதை கடக்கணும்னு தெரியாது, எனக்கு என்ன கதி கிடைக்க போகிறது தெரியாது, வழி தெரியாது, ஒன்றுமே தெரியாது, நீங்கள் தான் காப்பாற்றணும். எனக்கு இனிமே இந்த பிறவி துன்பம் வேண்டாம், மறுபடியும் இந்த ப்ராப்ளம் எல்லாம் எனக்கு வர வேண்டாம். இப்போ இதோட முடிஞ்சு போச்சு. சிஷ்யனோட உபதேசங்கள்லாம் முடிஞ்சு, சிஷ்யனுடைய கருத்துக்கள்லாம் நெறிஞ்சு போச்சு. குரு லக்ஷணம் முடிஞ்சது. அந்த குரு லக்ஷணம் முடிஞ்சதுக்கு பிறகு குரு உபசதனம் முடிஞ்சது. குரு உபசதனம், குரு லக்ஷணம், குருக்கிட்ட எப்படி பேசணும் எல்லாம் சொல்லி முடித்தாச்சு. இனி குருவோட வேலை ஆரம்பிக்கிறது. இந்த டாபிக் முடியறது. குருவினிடம் பரிப்பிரஷ்னம், இதெல்லாம் பரிப்பிரஷ்னத்தில் சேரும். ஆக ஸ்ரத்தா பக்தி பிரகடனம் பரிப்பிரஷ்னஞ்ச. கீதையில் என்ன சொல்லியிருக்கார்? பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆக இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? மனுஷ ஜன்ம மகிமா, பரமபுருஷார்த்தா மோக்ஷா, ஞானந்தான் மோட்சத்துக்கு சாதனம், கர்மம் மோட்சத்துக்கு சாதனம் இல்லை. அப்போ ஞானத்தை அடையணும்னா குருமுகமாக விசாரம் பண்ணணும். அதுக்கு அறிவு தகுதிகளும் வேணும், சில நல்ல உத்தமமான குணங்களும் வேணும், சாதன சதுஷ்டய சம்பத்தியும் வேணும். இப்பேற்பட்டவன் தான் குருக்கிட்ட போகணும். குருவுக்கும் அறிவு தகுதிகள் இருக்கணும், அவருக்கும் இந்த சத்குணங்களெல்லாம் இருக்கணும். அப்பேற்பட்ட குருக்கிட்ட போய் ஸ்ரத்தா பக்தியை நன்றாக வாக்குனால், மனசில் இருக்கிறது அது அப்பிரத்யக்ஷம், வாக்குனாலையும் சரீரத்தினாலையும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணியாச்சு, பரிப்பிரஷ்னம் பண்ணியாச்சு. கதம் தரேயம் பவசிந்துமேதம் காவா கதிர்மே கதமோஸ்த்யுபாயः ஜானேன கிஞ்சித் கிருபயாவ மாம் பிரபோ சம்சார துக்க க்ஷதிமா தனுஷ்வ. கதம் தரேயம் பவசிந்துமேதம் காவா கதிர்மே கதமோஸ்த்யுபாயः ஜானேன கிஞ்சித் கிருபயாவ மாம் பிரபோ
சம்சார துக்க க்ஷதிமா தனுஷ்வ